மனோகரனுக்கு இன்று மில்லில் வார விடுமுறை. சேரில் அமர்ந்தவாறு வார பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தான். மாதவி கடைக்கு போய் காய்கறி வாங்கி வந்தாள். கூடையை மேஜை மீது வைத்துவிட்டு அடுக்கலைக்குள் போனாள். மனோகரன் படிப்பதை நிறுத்திவிட்டு கூடையில் என்னென்ன சரக்கு இருக்கிறது என்று நோட்டமிட்டான். கூடையில் ஒரு சீட்டு இருந்தது. அன்றைய சரக்கு வாங்கியதற்காக 120 ரூபாய் 50 பைசா என்று அதில் தெளிவாக எழுதியிருந்தது. அதை அப்படியே வைத்துவிட்டு பார்க்காதது மாதிரி புத்தகத்தில் ஆழ்ந்தான். அடுக்கலையில் சிறிது வேலைகளை கவனித்துவிட்டு வந்த மாதவி காய்கறி கூடையை எடுத்துக்கொண்டு போனாள். திரும்பி வந்து 200 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க 50 ரூபாய் மிச்சம் என்று சில்லறையை கொடுத்தாள். மாதவி பொய்க்கணக்கு காட்டுகிறாள் என்ற சந்தேகம் மனோகரனுக்கு பல தடவை வந்ததுண்டு. இன்று கையும் களவுமாக பிடித்து விடலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தான். அப்படி என்னென்ன வாங்கின என்று கேட்டுக்கொண்டே சில்லறையை வாங்கி பையில் போட்டுக்கொண்டான். கூடையில் இருக்கிறது மட்டும்தாங்க, ஏன் கேட்கிறீங்க என்ற மாதவியின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. ஒருவேளை சீட்டை பார்த்திருப்பாரோ என்ற சந்தேகம் எழுந்ததால் இந்த பயம் ஏற்பட்டது. பொக்குவாய் தாத்தா கிட்ட பொடி இல்லாமல் இருக்கலாம், பொம்பளை கிட்ட துட்டு இல்லாமல் இருக்காது என்று பக்கத்து வீட்டுக்காரி பங்கஜம் மாதவி கூட பேசும்போது சொன்ன பழமொழி மனோகரனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டே ஒண்ணுமில்ல, போய் வேலையை பாரு என்று கூறிவிட்டு மீண்டும் புத்தகத்தில் ஆழ்ந்துவிட்டான். மாதவி செலவுக்கு கொடுக்கிற பணத்தில் ஏதோ ஒதுக்கி வைக்கிறாள் என்ற விவரம் நன்றாகவே புரிந்து போய்விட்டது. ஒரு நாள் உணவு உண்ணும்போது மாதவி செலவுக்கு அவசரமாக பணம் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் ஏதாவது வச்சிருந்தா குடேன் என்று மெல்ல கிண்டி பார்த்தான். என்கிட்ட காசு ஏதும் கிடையாதுங்க என்றவள் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப அர்ஜென்ட் செலவா என்று நிறுத்தினாள். உன்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் என்று அத்துடன் பேச்சை முடித்து கொண்டான் மனோகரன். இந்த வருஷம் தீபாவளிக்கு மில்லில் இருந்து 3000 ரூபாய் வரை போனஸாக கிடைக்கும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தான். போஸ்ட் ஆபீஸில் பிக்சட் டிபாசிட்டில் 7000 ரூபாய்க்கு மேல் சேர்ந்திருந்தது. இரண்டையும் சேர்த்து மாதவிக்கு ஒரு சின்ன சங்கிலி ஒன்றை வாங்கி கொடுத்து மாதவியை அசத்தி விட வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டான். இருந்தாலும் மாதவியை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நப்பாசை அவனுள் எழுந்தது. மாதவி, இந்த தீபாவளிக்கு துணி எதுவும் கேட்கப்படாது. அதனால என்னங்க, உங்களுக்கு எப்போ வசதி இருக்கோ அப்போ எடுத்து கொடுங்க என்று சுருக்கமாக முடித்து கொண்டாள் மாதவி. தீபாவளி போனஸை ஒரு மாதத்திற்கு முன்பே கொடுத்து விட்டார்கள். போஸ்ட் ஆபீஸில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு நகைக்கடைக்கு புறப்பட்டான் மனோகரன். விடிந்தால் தீபாவளி. ஜவுளி கடையை போலவே நகைக்கடையிலும் ஒரே கூட்டமாக இருந்தது. 2 பவுனில் மெல்லியதாக சங்கிலி ஒன்றை வாங்கி கொண்டு அதை பையில் போட்டுக்கொண்டு ஸ்வீட் வாங்குவதற்காக ஸ்வீட் கடையை நோக்கி போனான். மனோகரனே ஒரு ஆள் பின்தொடர்ந்து வருவது போல் தெரியவே, என்ன என்று கேட்டான். சார், எங்க முதலாளி கிட்ட கருப்பு பணம் நிறைய இருக்கு, ஒரு பொருளுக்கு 2 மடங்கு பணம் தர்றாரு, தேவைனா என் கூட வாங்க. மனோகரன் இந்த ஆளை நம்பலாமா என்று சிறிது நேரம் யோசித்தான். என்ன சார் யோசிக்கிறீங்க, நம்பலைன்னா விட்டுருங்க, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். பேராசையின் வலையில் அகப்பட்டு கொண்ட மனோகரனுக்கு சிந்தனை மரத்து போக துவங்கியதால் அந்த ஆளை பின்தொடர்ந்து சென்றான். அந்த ஆள் ஒரு லாட்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போனான். சங்கிலியை வாங்கி பார்த்துவிட்டு இன்னொருவர் 20000 ரூபாய் கொடுத்தார். மனோகரன் அதை வாங்கி பார்த்தான். 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள், அத்தனையும் நல்ல நோட்டு போல்தான் இருந்தது. வங்கியிலிருந்து எடுத்து வந்த சீல் கூட இருந்தது. அது சங்கிலிக்கு, இது பரிசு.
என்று மேலும் 2 100 நோட்டு கட்டுகளை கொடுத்தார் அந்த ஆள். வெளியே போன ஆள் 2 பேருக்கும் சர்பத் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். மனோகரன் சர்பத்தை குடித்ததும் மயங்கி விழுந்து விட்டான். கண் விழித்து பார்த்தபோது இரவு 10 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. சங்கிலியும் போய் பையில் இருந்த மீதி பணமும் காணவில்லை. லாட்ஜை நோட்டம் விட்டான். லாட்ஜ் திறந்தேதான் கிடந்தது. அறையில் எந்த பொருளும் இல்லை. லாட்ஜ் முதலாளியிடம் புகார் செய்யலாமா என ஒரு கணம் யோசித்தவன் தயங்கினான். கோர்ட், போலீஸ் என்று அலைய முடியாது. அப்போது கூட வேலை பார்க்கும் தேவன் சில மாதங்களுக்கு முன்பு சொன்னது நினைவுக்கு வந்தது. டேய் மனோ, சட்டம் படிச்சுக்க. நீ சட்டம் படிச்சுட்டீன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வக்கீல் இல்லாம நாமளே கோர்ட்ல வாதாடலாம். கோர்ட்ல ஒரு கேஸு போடணும்னா கூட 2 ரூபாதான். தேவனை கேட்டால் ஏதாவது யோசனை சொல்வான். மளமளவென்று தேவன் வீட்டை நோக்கி போனான். வழியிலே தேவன் வந்து கொண்டிருந்ததும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று பழமொழி சொல்வார்களே, அதுபோல் இருந்தது. டேய் தேவா, உன்னை தேடிதாண்டா வர்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை. நடந்ததே சொன்னான். ஏமாத்தினவங்க மேல கேஸ் வேணா போடலாம். அதுக்கு முந்தி உனக்கு தண்டனை கொடுத்தாகணுமே. என்னடா சொல்ற? எனக்கு தண்டனையா? ஆமா, பேராசைப்பட்டு ஏமாந்திருக்கல. ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை குற்றத்துக்கு உடந்தையா இருந்தவங்களுக்கும் உண்டுன்னு இந்திய தண்டனை சட்டம் 109வது பிரிவில் சொல்றாங்க. ஏமாத்தினவனுக்கு தண்டனை கிடைக்கும் போது அவன் ஏமாத்துறதுக்கு உடந்தையா இருந்த உனக்கும் அதே தண்டனை கிடைக்குமே. பரவாயில்லையா? போடா, போய் வேற வேலையை பாரு. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் தப்பு செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆகிற காரியத்தை பாரு. மனோகரன் தலையை சொரிந்தான். மனோகரன் பதில் சொல்லவில்லை. இனிமேல் இது போன்ற ஆசைகளுக்கு தான் ஆளாகக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். மாதவி மனோகரனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். வாடிய முகத்துடன் சோர்ந்து போய் இருந்த கணவனை கண்டதும் பதறி போனாள் அவள். என்னங்க, என்ன ஆச்சு? மாதவி, தீபாவளிக்கு இந்த தடவை சேலை துணிலாம் கேட்கக்கூடாதுன்னு உன்னை சீண்டி பார்க்கறதுக்காகத்தான் சொன்னேன். உண்மையிலே அது மாதிரியே ஆகிருச்சு. அழுது கொண்டே கூறினான் மனோகரன். மாதவி புரியாமல் விழித்தாள். மனோகரன் நடந்ததையெல்லாம் விளக்கி கூறிய போது மாதவி அதிர்ச்சி அடையவில்லை. சங்கிலி தானே, போனா போகுது, விட்டு தள்ளுங்க. சங்கிலி இல்லைனா எங்கனுத்து என்னை விட்டு ஓடி போயிருமா என்று சர்வசாதாரணமாக கேட்டபோது மனோகரன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீங்க எனக்கு தீபாவளிக்கு சேலை எடுக்காட்டி பரவாயில்லை. நான் உங்களுக்கு வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். வாங்க, வந்து பாருங்க என்று பீரவை திறந்து வேட்டி சட்டையை எடுத்து காட்டினாள் மாதவி. இது மட்டும் இல்லைங்க, எனக்கும் ஒரு சேலை. அடுப்படிக்கு வாங்க, வந்து பாருங்க என்று அவனை அடுப்படிக்கு கூட்டிக் கொண்டு போனாள். அங்கே ஸ்வீட், காரம், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலையே. காய் வாங்கும்போது தினசரி 10 ரூபா 20 ரூபான்னு காய்கறி கூடைக்காரன் கிட்ட கொடுத்து வைப்பேன். தீபாவளி பண்டிச்சீட்டுங்க, அவங்க தான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. தினசரி சில்லறை ரூபாயாக சேர்த்து இவ்வளவு பொருட்களை வாங்கியிருக்கும் மனைவிக்கும் மொத்தமாக பணத்தை தொலைத்துவிட்டு வந்திருக்கும் தனக்கும் எத்தனை வித்தியாசம் என்று எண்ணி வெட்கி தலை குனிந்த மனோகரன் இனிமேல் எல்லா குடும்ப பொறுப்புகளையும் மனைவியிடம் ஒப்படைத்து விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவாறு அவளை இழுத்து தீபாவளி பரிசொன்று கொடுத்தான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.